Nuclear weapons, atomic bombs. இன்னமும் 2-3 வருஷத்துக்குள்ள ஈரான் அணுகுண்டை தயாரிச்சிடும். அதுக்குள்ள நாம ஈரானை தடுத்து நிறுத்தலண்டா அவங்களால இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய அழிவு வரும்ங்கிற இந்த ஒரே ஒரு விஷயத்தை 30 வருஷத்துக்கு மேலால ஒரு ஆள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் பாராரு. அந்த வார்த்தையை இந்த உலகமும் திரும்ப திரும்ப நம்பிக்கிட்டு தானே இருக்கு. அதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குங்கிறத கொஞ்சம் இப்ப நாம பார்த்தே ஆகணும். 30 வருஷத்துக்கு மேலால இவர் என்ன பேசிட்டு இருக்காருங்கிறத வீடியோ ஆதாரத்தோட இப்ப நாம பேச போறோம். அந்த வீடியோ எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள இவருக்கும் ஈரானுக்கும் இடையில என்னதான் பிரச்சனை, அவங்க 2 பேருக்குள்ள பர்சனலா ஏதும் காணி பிரச்சனை இருக்குமான்னு யோசிக்கிற அளவுக்கு வேணுமெண்டே 30 வருஷத்துக்கு மேலால ஈரான் அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்திக்கிட்டே வராருங்கிறது திட்ட தெளிவா நமக்கு விளங்க போகுது. இந்த வீடியோ மிக முக்கியமான விஷயம் என்கிறதால கட்டாயமா இதை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தே ஆகணும். அதால அவங்க 30 வருஷத்துக்கு மேலால சொல்ற இந்த விஷயத்தை நாம வெளிச்சம் போட்டு காட்டணும்டா என்னால முடிஞ்சது செய்யணும்ங்கிறதுக்காக இந்த வீடியோவை செஞ்சு போடுறேன். உங்களால முடிஞ்சது இந்த வீடியோவை கட்டாயமா ஷேர் பண்ணிட்டு இந்த Facebook பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. போன மாசம் இஸ்ரேல் பிரதமர் ஸ்பீச் ஒன்று கொடுக்கக்குள்ள இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள ஈரான் அணுகுண்டை தயாரிச்சிடுவாங்க, அது ஒரு வருஷமாவும் இருக்கலாம் இல்லைண்டா அதுக்குள்ளேயும் இருக்கலாம் என்று ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. அந்த வீடியோ தான் இப்ப நீங்க மேலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதை தான் இப்ப நான் பிளே பண்ணியிருக்கேன். இப்ப இந்த விடயம் எப்ப நடந்ததுன்னா 2026 நடந்தது. அப்படியே இங்க இருந்து நாம ஜம்ப் பண்ணி 92ஆம் ஆண்டுக்கு போவோம். அந்த டைம்ல இவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்குள்ள ஸ்பீச் ஒன்று கொடுக்காரு. அதுல ஈரான் இன்னும் 2 இல்லைண்டா 3 வருஷத்துக்குள்ள அணுகுண்டை தயாரிச்சிருவாங்கன்னு சொல்றாரு. எப்பைக்குள்ள 2 இல்லைண்டா 3 வருஷத்துக்குள்ளையா? அதுக்கு பிறகு 92ஆம் ஆண்டுல இருந்து 3 வருஷம் கழிச்சு 95ஆம் ஆண்டுல இவர் ஃபைட்டிங் டெரரிசம் சொல்லி ஒரு புக் எழுதி ரிலீஸ் பண்றாரு. அதுலயும் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றா ஈரான் இன்னும் 2 இல்லைண்டா 3 வருஷத்துக்கு உள்ள அணு ஆயுதத்தை தயாரிச்சிருவாங்க. 92ஆம் ஆண்டுல தான் சொன்னாரு 2 இல்லைண்டா 3 வருஷத்துக்குள்ள ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிச்சிருவாங்க. 3 வருஷம் முடிஞ்சு ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கல. இப்ப 95ல புக் எழுதுறாரு. அதுல திரும்ப 3 வருஷம் சொல்லி போட்டிருக்கு. இப்ப நாம அப்படி அங்கிருந்து 2002க்கு போவோம். 2003ல ஈராக்ல ஒரு தாக்குதல் நடந்து அதுக்கு பிறகு சதாம் ஹுசைன் சிறைபிடிக்கப்பட்டார் தானே. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முதல்ல 2002ல US காங்கிரஸ் மீட்டிங் கொண்டு போகுது. அதுல ஈராக்குக்கு கட்டாயம் தாக்குதல் நடத்தணுமாங்கிறது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அந்த பேச்சுவார்த்தையில பெஞ்சமின் நெதன்யாகு என்ன சொல்றாருண்டா ஈராக்கும் ஈரானும் யாரு முதல்ல அணுகுண்டை தயாரிக்கிறங்கிறது தொடர்பா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ நாம பாதுகாப்பு நடவடிக்கைக்காக ஈராக்க முதல் தாக்கியே ஆகணும் என்று அமெரிக்காவை வலியுறுத்துறாரு. அதுக்கு பிறகுதான் 2003ல ஈராக்ல போர் நடந்துச்சு. அதுல சதாம் ஹுசைன் சிறைபிடிக்கப்பட்டு தூக்குல போடப்பட்டாரு. அதுக்கு பிறகுதான் ஈராக்ல அப்படி பெரும் அழிவு கொடுக்கிற அளவுக்கு ஆயுதங்கள் அங்க இல்லைங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. இப்ப அங்க இருந்து டிரெக்டா 2009க்குள்ள போவோம். இந்த டைம்ல தான் US ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ஸுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் விக்கிலீக்ஸ் மூலமா வெளியாகுது. அதுல பெஞ்சமின் நெதன்யாகு காங்கிரஸ் மெம்பர்ஸ் கிட்ட என்ன சொல்றாருண்டா இன்னமும் 1 இல்லைண்டா 2 வருஷத்துக்குள்ள ஈரான் அணுகுண்டை தயாரிச்சிருவாங்க. இப்ப இது 92ஆம் ஆண்டு தொடங்கினது. 2009லயும் அந்த 2 இல்லைண்டா 3 வருஷம் என்கிற பிரச்சனை முடியவே இல்லை. சரி, அதையும் நாம விட்டுருவோம். இப்ப 2012க்கு வருவோம். 2012ல நடந்த ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் நெதன்யாகு அவர கையில கார்ட்டூன் வகையான குண்டை வரைஞ்சிருக்கிற ஒரு போட்டை எடுத்துக்கு வந்து பெரிய பாடம் ஒன்று எடுக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருண்டா செறிவூட்டல் நடவடிக்கை நடந்துகிட்டு இருக்கு, எப்படியும் அடுத்த சம்மருக்குள்ள ஈரான் அணுகுண்டை தயாரிச்சிருவாங்க. இப்ப அவர் சொன்னதுபடி பார்த்தா 2012க்கு பிறகு 2026 வரைக்கும் எத்தனையோ சம்மர் வந்திருக்கும். ஆனா ஈரான்ல இன்னமும் அணுகுண்டு தயாரிக்கப்படல. இப்ப லாஸ்டா 2026ல இன்னமும் ஒரு வருஷத்துல இல்லண்டா அதுக்குள்ள ஈரான் அணுகுண்டை தயாரிச்சிருவாங்கன்னு சொல்லித்தான் இந்த தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. 33 வருஷத்துக்கு மேலால அதே விஷயத்தை அவரும் சொல்லிக்கிட்டே தான் பாரு. ஆனா இன்னும் ஈரான் அணுகுண்டை தயாரிக்கவே இல்லை. இதுல இன்னமும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னு சொன்னா ஈரான் அணுகுண்டு தயாரிப்புல ஈடுபடலேன்னு அமெரிக்காட நேஷனல் இன்டெலிஜென்ஸ் டைரக்டரை சொல்லிட்டாரு. அதையும் தாண்டித்தான் இவர் இப்படி சொல்லிக்கிட்டே திட்டார். இதுல ஏதாவது அரசியல் உள்நோக்கம் இருக்குமா? எதுக்காக 33 வருஷத்துக்கு மேலால ஒரே ஒரு விடயத்தை சொல்லிக்கிட்டே வாராருங்கிறது சம்பந்தமான உங்களுடைய
ஆழமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸினூடாக தெரியப்படுத்துங்கள் என்பதை கூறிவிட்டு, மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விடயங்களை நான் தொடர்ந்தும் தொகுத்து வழங்குவதற்கு தயாராக இருப்பதால் ஹசன் கேலரி எனப்படுகின்ற என்னுடைய யூடியூப் தளத்துக்கு சென்று அதனை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் உங்களுடைய முழு ஆதரவையும் எனக்கு வழங்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு, மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான காணொளிகள் அடுத்து வந்து உங்களை சந்திக்கும் வரை இந்த காணொளியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.